எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை ஒரு கான்பிடண்டான முறைகளை பொதுவெளியிலேயே தெரிவிக்கிறார். ஏன்னா 1000 வேட்பாளர்கள் ரெடி, 234 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 4 பேர் நிறுத்துற அளவுக்கான வேட்பாளர்கள் ரெடி அப்படின்றாரு. இது எதை காட்டுது? நம்பிக்கையை கூட்டும் விதமா சொல்றாரா அல்லது எதற்கும் தயார் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவர் வர்றாரா? எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பே தேர்தலுக்கு தயாராகிட்டார். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது. அவர் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு தயாராகி தமிழ்நாடு முழுக்க மிக சுறுசுறுப்பாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்போ 2ஆம் கட்ட பயணத்தை வந்து தொடங்கினார். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உறுதியோட ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறார். எப்படி மீண்டும் நம்ம அதிமுக தான் ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னா அல்காரிதம் தான், ஓட்டிங் பெர்சன்டேஜ். நம்ம கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கும்போது 18% பிஜேபி கூட்டணி தனியாக அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக வந்து 23% வாங்கியிருக்காங்க. ரெண்டையும் கூட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக் டு நெக் வந்துருச்சு. இப்போ திமுகவுக்கு எதிரான அந்த அலைகள், இப்போ திமுக தலைவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு, இந்த அதிருப்தி, இதெல்லாம் சேரும்போது நாம் எளிதாக வெற்றி பெற முடியும். குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து எப்படியும் சிறுபான்மை ஓட்டுகள் இந்த திமுகவுக்கு போகிற ஓட்டை தான் பிரிக்க போகிறாரு. அப்போ நிச்சயமாக அதிமுக, ஏன்னா அதிமுகவின் வாக்குங்கிறது எப்போவுமே அது ரொம்ப யானை வந்து படுத்தாலும் குதிரை மட்டும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் வந்து ஓபிஎஸ் போனாலும், டிடிவி போனாலும், சசிகலா போனாலும், செங்கோட்டையன் போய் யார் போனாலும் அதிமுக வந்து படுத்துருச்சுன்னே வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. படுத்தாலும் அது குதிரை மட்டும்தான். திமுக குதிரை கூட கிடையாது, சரிங்களா? அது கழுதை கிட்டத்தட்ட.